மோடிக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்த பின்னடைவுக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு நினைச்சாரு. ஒரு 5 மாநில கவர்மெண்ட் வந்து பழைய பென்ஷனுக்கு போயிட்டாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்டே நாங்கள் பழைய பென்ஷனை கொடுப்போம்னு வந்து தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிமம் பென்ஷன் 9,000 ரூபா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல மினிமம் பென்ஷன் 7,850 ரூபா, நம்ம டிரான்ஸ்போர்ட்ல மினிமம் பென்ஷன் 3,500 ரூபா. இப்போ யூபிஎஸ் ஸ்கீம்ல மினிமம் பென்ஷன் வந்து 10,000 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கும் டிஏ லிங்க்டு இருக்குது. பழைய பென்ஷன் திட்டத்தில் உள்ள நல்ல அம்சங்கள், புதிய பென்ஷன் திட்டத்தில் உள்ள கெட்ட அம்சங்கள் ரெண்டையும் இணைச்சு இந்த யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம் என்பது கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் 4 பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. போக்குவரத்து வேலைக்கு எந்த ஸ்கீமும் இல்லை. இந்த 4லையுமே பெறுவதற்கு தகுதியானவன், ஆனால் ஒரு பென்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி தொழிலாளிகளை இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து குழியை தோண்டி புதைக்கிற வேலையை தான் கவர்மெண்ட் வந்து செஞ்சிருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம்னு இருந்தது. இப்போ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக இப்போ எப்படி தருவாங்க நமக்கு? அதாவதுங்க, பழைய பென்ஷன் திட்டத்துக்கும் புதிய பென்ஷன் திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், தேசிய, இப்போ நம்ம இதை வந்து சிபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆக்சுவலான பேர் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ் தான். அதுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, பழைய பென்ஷன் திட்டத்தில் ஒருத்தருக்கு எவ்வளவு பென்ஷன் ரிட்டையர்ட் ஆனால் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த புதிய பென்ஷன் திட்டத்தில் எவ்வளவு பென்ஷன் தெரியாது. டிஃபைன்டு பென்ஷன், அது டிஃபைன்டுனா வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி வச்சப்பட்ட பென்ஷன் இது. இது டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன், எவ்வளோ பங்கு கொடுக்கணும்னு தான் இருக்குமோ தவிர எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும்னு இந்த பென்ஷனில் வந்து இருக்காது. அப்போ புதிய பென்ஷன் திட்டத்தில் ஒன்று, உங்கள்கிட்ட வந்து 10% பிடிக்கிறத மேனேஜ்மெண்ட் 14% போடுறான். இந்த 2 தொகையும் சேர்ந்து ஷேர் மார்க்கெட்டில் விட்டு உங்கள் பணத்தை பெருக்கிறது. இப்போ கடைசியில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது 60% பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்து 40% வந்து எல்ஐசி ஆன்டி பாண்ட் வாங்கி உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறதுங்கிறது தான் ஸ்கீமு. அதில் டிஏகி எல்லாம் வந்து ஏறாது. பழைய பென்ஷன் திட்டத்தில் டிஃபைன்டு இவ்வளோ தான் பென்ஷன் உண்டுன்னு நமக்கு தெரியும். வாங்குகிற சம்பளத்தில் பாதி பென்ஷனாக கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. ஃபேமிலி பென்ஷன் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. மினிமம் பென்ஷன் கேரண்டி பண்ணியிருக்கா. எல்லாமே வந்து பழைய பென்ஷன் திட்டத்தில் வந்து இருக்குது. இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் இதெல்லாம் வந்து இல்லை. இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் தப்புன்னு நிறைய போராட்டம் நடத்துனதை ஒட்டி அதில் சில சேஞ்ச் எல்லாம் பண்ணான். 10% கான்ட்ரிபியூஷன் நிர்வாகம் கொடுக்குறத 14 ஆக்கலாம், வாங்கும்போது 25% லோன் வாங்கிக்கலாம்லாம் சொன்னான். ஃபேமிலி பென்ஷனை கொண்டு வந்தான். ஆரம்பத்தில் அதில் கிராஜுவிட்டி இல்லைன்னு சொன்னால் அப்புறம் கிராஜுவிட்டி கொடுத்துட்டான். தமிழ்நாட்டில் கிராஜுவிட்டி கிடையாது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கிராஜுவிட்டி கிடையாது. தமிழ்நாட்டில் கிராஜுவிட்டி வாங்கிட்டு இருக்கிறது நம்ம மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்து கிராஜுவிட்டி ஆக்டுக்கு உள்ளே இருக்கிறதுனால நமக்கு இது. ஆனால் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் கிராஜுவிட்டி இல்லைன்னு சொன்னான். இந்தியா முழுவதும் சண்டையை போட்டு கிராஜுவிட்டி கொண்டு வந்துட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன வந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு இதில் கிராஜுவிட்டி வந்து கொடுக்கல. அப்போது வந்து அதில் வந்து பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவுதான் பென்ஷன் கிடைக்கும் என்ற ஒரு கணக்கீடு என்பது வந்து இல்லாமல் அது பங்குச்சந்தையில் போடுறதுனால பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டு நம்ம தொகை காணாமல் கூட போயிடும் அப்படின்லாம் வந்து அதில் வந்து எழுதி வச்சிருக்கிறான். அதனால் புது பென்ஷனுங்கிறது வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் கூட அது வந்து தொழிலாளிக்கு பயன்படாது. அதனால் பழைய பென்ஷன் தான் வேணும்னு சொல்லி பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி 20 லட்சம் பேர் டெல்லியில் போராட்டம் நடத்துனாங்க. நம்ம ஆளுங்க யாரும் இருந்து போகல. ஏன்னா பென்ஷன் வந்து புது பென்ஷன்லேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் சேரலை. 20 லட்சம் பேரை வந்து அங்கே பெரிய போராட்டம் நடத்துனாங்க. மோடிக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்த பின்னடைவுக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு நினைச்சாரு. ஒரு 5 மாநில கவர்மெண்ட் வந்து பழைய பென்ஷனுக்கு போயிட்டாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்டே நாங்கள் பழைய பென்ஷனை கொடுப்போம்னு வந்து தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. 5 மாநிலம் போயிருச்சு. இப்போ ஒரு 5 மாநில தேர்தல் வரப்போகுது. அதனால் இப்போ வந்து யூபிஎஸ் என்ற பென்ஷன் ஸ்கீம் அறிவிச்சிருக்கு. யூபிஎஸ் என்ன அப்படின்னா, இதுலேயும் வந்து கடைசியாக வாங்கின சம்பளத்தில் 50% பென்ஷன் கிடைக்கும். கேரண்டி கொடுத்துட்டான். அதாவது கேரண்டட் பென்ஷன் பேசிக்கில் பாதி ப்ளஸ் டிஏ உயரும் பொழுதெல்லாம் இதுக்கும் டிஏ கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கான். ஃபேமிலி பென்ஷனை பொறுத்தளவில் இதுக்கும் ஃபேமிலி பென்ஷன் உண்டுன்னு சொல்லிட்டான். அதே போல் வந்து மினிமம் பென்ஷன் வந்து ஒன்று உண்டு.
மினிமம் பென்ஷன் வந்து அதில் என்பிஎஸ்சில் கிடையாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிமம் பென்ஷன் 9,000 ரூபா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மினிமம் பென்ஷன் 7,850 ரூபா, நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் மினிமம் பென்ஷன் 3,500 ரூபா. இப்போ யூபிஎஸ் ஸ்கீமில் மினிமம் பென்ஷன் வந்து 10,000 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கும் டிஏ லிங்க்டு இருக்குது. அதனால் பென்ஷன் அமௌண்ட்டை பொறுத்தளவில் அதில் ஒரு பெரிய அளவுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றகரமானதான். பழைய ஸ்கீமில் இருக்கிற மாற்றம் என்பது வந்து கொண்டு வந்திருக்கான். ஆனால் இன்னொன்று என்னென்னா வந்து பழைய ஸ்கீமில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் தொழிலாளியிடம் இருந்து எந்த கான்ட்ரிபியூஷனும் பிடிக்கிறது கிடையாது. நிர்வாகம் போடக்கூடிய பங்கு தொகை தானே நம்ம இப்போ கொடுத்தோம். நம்ம ரிட்டையர்ட் ஆகிற போது நம்ம போட்ட பணம் வந்துருச்சு இல்லை. இப்போ புது பென்ஷன் ஸ்கீமில் போட்ட பணத்தில் 60% அதை வந்து வாங்கிக்கலாம்னு வந்து இருந்துச்சு. இப்போ இதில் வந்து போட்ட பணத்தை தர முடியாது, அதுக்கு தான் ஒரு லம்சம் தரணும்னு சொல்கிறான். ஒரு சர்வீஸுக்கு வந்து 2-6 மாத ஒருத்தருடைய சம்பளத்தில் 1/10 மடங்கு எத்தனை 6 மாதம் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை 6 மாதத்துக்கு ஒரு லம்சம் தரணும்னு வந்து சொல்கிறான். மற்றபடி வந்து போட்ட பணத்தில் பெரும்பகுதியான பணம் திருப்பி வராது. அதனால் இதில் கொஞ்சம், அதாவது பழைய பென்ஷன் திட்டத்தில் உள்ள நல்ல அம்சங்கள், புதிய பென்ஷன் திட்டத்தில் உள்ள கெட்ட அம்சங்கள் ரெண்டையும் இணைச்சு இந்த யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம் என்பது கொண்டு வந்திருக்கான். இப்போ அதை வந்து என்ன வேறு வழி இல்லாமல் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, என்பிஎஸ்ஏ இனிமேல் இருக்காது, நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் இருப்பவர்கள் இந்த யுனைடெட் பென்ஷன் ஸ்கீமுக்கு மாறிடலாம், ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் என்பது கொடுத்தா காலப்போக்கில் வந்து இது நம்மளை பொறுத்தளவு என்னென்னாங்க, இபிஎஃப் பென்ஷன் வாங்குறான் இந்தியாவில், பழைய பென்ஷன் வாங்குறான், நியூ பென்ஷன் ஸ்கீம் படி பென்ஷன் வாங்கலாம். இப்போ மோடி ஒரு பென்ஷன் ஸ்கீம் அறிவிச்சிருக்காரு. இந்தியாவில் 4 பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. போக்குவரத்து வேலைக்கு எந்த ஸ்கீமும் இல்லை. இந்த 4லையுமே பெறுவதற்கு தகுதியானவன், ஆனால் ஒரு பென்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி தொழிலாளிகளை இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து குழியை தோண்டி புதைக்கிற வேலையை தான் கவர்மெண்ட் வந்து செஞ்சுருக்குது. ஏன் அப்படின்னா வந்து என்னென்னா, உண்மையிலே வந்து பென்ஷனுங்கிறது வாழ்வாதாரங்க. ரிட்டையர்ட் ஆகும் பொழுது இப்போ ரிட்டையர்ட் ஆகிற தொழிலாளிக்கு 8,000, 9,000, 10,000 பென்ஷன் வந்து இது வாங்கிக்கிட்டே வந்து வாழ முடியலன்னு தான் அவங்க போராட்டம் நடத்துனாங்க. இப்போ நீங்கள் வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு எவ்வளோதான் தொகை கொடுக்கட்டும். நம்ம வாழ்க்கையில் நானும் இத்தனை வருஷம் அனுபவத்தில் பார்க்குறேன். தொழிலாளி ரிட்டையர்ட் ஆகும்போது வாங்குகிற மொத்த தொகை வந்து ஒரு வருஷம் எத்தனை லட்சம் வாங்கினாலும் 1 வருஷம் 2 வருஷத்தில் காலி. நீ 40,000, 50,000 சம்பளத்தை வாங்கிட்டு 1 வருஷம் 2 வருஷத்தில் தொகையை பூரா காலி பண்ணிட்டு வயதான காலத்தில் எங்கேயும் வேலைக்கும் போக முடியாமல் எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால் இப்போ உள்ள தொழிலாளி வந்து, அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காலத்தில் பயிர் செய்யணும். மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் பெரிய இருக்கிற நேரத்தில் போய் இப்போ எள்ளும் கொள்ளு விதைக்கக்கூடாது. எள்ளும் கொள்ளு விதைக்க வேண்டிய நேரத்தில் நெல் நடக்கூடாது. காலத்தில் பயிர் செய்யணும். இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, காலத்தில் போராடு. நீ போராட வேண்டிய காலத்தில் போராடாவிட்டால், கேட்க வேண்டிய நேரத்தில் உரிமையை கேட்காவிட்டால், உன்னோட உடம்புல தெம்பும் தைரியமும் போராடுவதற்கான சக்தியும் இருக்கும்போது நீ போராடாமல் பின்னாடி கைவிட்டுட்டேன்னா, அந்த சூழ்நிலையை கைவிட்டேன்னா அதனுடைய வாழ்க்கை கஷ்டம் ரொம்ப இருக்கும். அதனால் நம்ம இந்த விஷயங்களெல்லாம் தொழிலாளிகளுக்கு சொல்லணுங்க. 4 பென்ஷன் இந்தியாவில் இருக்கு, உனக்கு எதுவும் கிடையாது. அந்த ஸ்கீமில் இபிஎஃப்ல 12% கான்ட்ரிபியூஷன் உனக்கு கொடுத்தான். இதில் 14% மேனேஜ்மெண்ட்டை போடுன்னு சொன்னான். அதில் 60% அந்த பணமும் உனக்கு கிடையாது. இபிஎஃப்ல லோன் உண்டு, புது பென்ஷனில் லோன் உண்டு, ஓல்டு பென்ஷனில் கம்யூட்டேஷன் உண்டு. இப்போ நியூ பென்ஷன் மோடி அறிவிச்சிருக்கிறதுல வந்து 1-2 சில சலுகைகள் என்பது வந்து இருக்குது. இப்படி 4 விதமான ஸ்கீமுக்கும் தகுதியான தொழிலாளியாக இருந்தால் கூட எந்த பென்ஷனும் இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிற விவரத்தை நம்ம தொழிலாளிகிட்ட கொண்டு போகணும். இது சங்கம்லாம் விஷயம் இல்லை. என்ன எல்பிஎஃப் தொழிலாளிக்கு பொருந்தாதா, ஏடிபி தொழிலாளிக்கு பொருந்தாதா? நம்ம எல்பிஎஃப் ஏடிபிலாம் பாலிடிக்ஸை தவிர வேறு எந்த விஷயத்துக்குள்ள தொழிலாளிகிட்ட சொல்கிறது வந்து கிடையாதுங்க. அதனால் நம்ம வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி இந்த விவரங்களை எல்லாம் தொழிலாளிகளுக்கு சொல்லணும். சொல்லி நம்ம இது பண்ணோம். நம்ம யூபிஎஸ் என்ன அதெல்லாம் பெரிய ஆய்வுக்குரிய விஷயங்கள், நம்ம அது பின்னாடி சொல்லுவோம். தொழிலாளிக்கு சொல்ல வேண்டியது வந்து 4 ஸ்கீம் இந்தியாவில் இருக்குது. இதில் 18% வந்து மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் போடுறோம்னு சொல்கிறான். யூபிஎஸ்ல மேனேஜ்மெண்ட்டை தான் பணம் கொடுக்க சொல்லி சொல்கிறான். இப்போ இந்தியா பூரா எல்லா மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் வந்து நம்ம வந்து சண்டை போட்டு இந்த தடவை வந்து பென்ஷனை வாங்கணும்.
இதில் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பென்ஷன் பழைய பென்ஷன் தான் நம்முடைய நிலைப்பாடு. பழைய பென்ஷனை பெறுவதற்கு பழைய பென்ஷனில் பாதிக்கப்பட்ட தொழிலாளியும் பழைய பென்ஷன் இல்லாத தொழிலாளியும் ஒன்றா சேர்ந்து போராட்டம் நடத்தினால் நிச்சயமாக இந்த ஒப்பந்தத்தில் நாம் பென்ஷனை வென்றடைவோம். அதுக்கு நம்ம அந்த வேலையை செய்யணும்.